என் பேர் எம்திகா. நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நன்னனைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கே 3 வருஷமா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, தோட்டக்கலை பண்ணை, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்கே கூட்டிட்டு போயிட்டு இப்போ போஸ்ட் ஆஃபீஸை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே எப்படி என்னென்ன ஸ்கீம் இருக்கு, அங்கே என்னென்ன போஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நம்ம சலான்லாம் எப்படி ஃபில் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தோட்டக்கலை பண்ணைக்கெல்லாம் எங்களுக்கு கூட்டிட்டு போய் இப்போ நம்ம ஒரு மரம் நடுறோம், அது எந்த மாதிரி அதை வளர்க்கணும், ஒவ்வொரு செடி எந்த மாதிரி வளர்த்தா ரொம்ப சீக்கிரமா வளரும், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ செஸ், மியூசிக் இது நடத்திக்கிட்டு இருக்காங்க. செஸ் செவ்வாய்க்கிழமையும், மியூசிக் வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு நடக்கும். எங்களுக்கு மேம் சார் நிறைய பேர் வருவாங்க. இப்போ நேஷனல் ஆர்பிட்டர்லாம் எங்களுக்கு செஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நிறைய டவுட்லாம் இருக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போட்டிகள்லாம் இங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாம சார் கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல இருந்து ஆளுகள்லாம் வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாக்காளர் தினத்துக்கு சப் கலெக்டர்லாம் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒவ்வொரு தினத்துக்கும் நிறைய எங்களே படிச்சுட்டு வர சொல்லி போட்டிலாம் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம போட்டியில கலந்துக்கிற எல்லாருக்குமே எப்போதுமே ஏதாச்சும் ஒரு பிரைஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிள்ளை வாங்கிச்சுன்னா நம்ம கலந்துக்கிட்ட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இது பண்ணாம எப்போதுமே எல்லாருக்குமே பிரைஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நிறைய நடத்துறனால எங்களுக்கும் நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். நாங்களும் போயிட்டு நிறைய பேர்ட்டெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ கலெக்டர்கிட்ட இந்த மாதிரி நிறைய போட்டிலாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் அப்புறம் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைய நிறைய பேர்லாம் போயிட்டு கலெக்டர்கிட்டலாம் பிரைஸ் வாங்கியிருக்கோம். அது எங்கள் தலைமை ஆசிரியர் இல்லைன்னா அது எங்களால் முடியாது. அதுக்கப்புறம் டீச்சரும் நிறைய கோச்சிங்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த என்என்எம்எஸ் எக்ஸாமுக்கு இங்கே சூப்பரா கோச்சிங் கொடுப்பாங்க. நிறைய ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம், இந்த உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா நாங்க டீச்சர்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க எங்களுக்கு பொறுமையா புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பாடமும் எங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி நடத்துவாங்க. இங்க இந்த எக்ஸாம்ல நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம்